Welcome to our channel aari class. Tip number 1, brand of silk thread. Silk thread la நிறைய varieties of brand இருக்கு. இது ரெண்டுமே பெல் பிராண்டு. லோக்கல்ல நிறைய varieties of brandsலாம் இப்போ அவைலபிளாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா குயில் பிராண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த silk thread ராஜன் பிராண்ட். இது ஜிவி. இதெல்லாம் லோக்கலில் கிடைக்கக்கூடிய பிராண்ட்ஸு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சில்க் த்ரெட் இருக்குது. பிகினர்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி பெல் அப்படி இல்லைன்னா டபுள் பெல்லுன்னு இருக்கும். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கட் ஆகாது, அவ்வளோ ஈஸியாக இந்த த்ரெட் கட் ஆகாது, அதேமாதிரி பிரிஞ்சியும் வராது. ஸோ பிகினராக இருக்க நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட ஈஸியாக இருக்கும். பழகுனதுக்கப்புறம் எந்த ஒரு த்ரெட்டில் சில்க் த்ரெட் பிராண்ட்லனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, சில்க் த்ரெட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஷேடுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இப்போ இந்த ஷேடுக்கு இந்த மாதிரி 104 நம்பர் இருக்குது. இந்த ஷேடுக்கு 36 அப்படின்னு ஷேட் நம்பர் இருக்குது. அண்ட் இந்த கலருக்கு 7N அப்படிங்கிற ஷேடு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்குமே லைட்டான கலர் டிஃபர்ஸில் கூட இருக்கும். நமக்கு இப்போ இது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபுல் த்ரெட்டு காலி ஆயிடுச்சுன்னா இதே ஷேடில் தான் நம்ம வாங்கணும். அப்படிங்கும்போது அந்த நூலை காமிச்சு வாங்குறது ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். அதுக்காண்டி தான் இந்த கவரில் இருக்கிற ஷேட் நம்பரை பத்திரமா நம்ம வச்சுக்கணும். அது எப்படி பத்திரமா வைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி அந்தந்த சில்க் த்ரெட்டுக்குள்ளேயே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு நம்மளுக்கு காலியாகும் போது அந்த ஷேடை வச்சு நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். சேமான ஷேடில் கிடைக்கும். ஏன்னா இப்போ கோல்டன் கலருங்கும்போது டார்க் கோல்டு, டல் கோல்டு, லைட்டான கோல்டு கலர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஈஸியான டிப்ஸாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. டிப் நம்பர் 3, சில்க் த்ரெட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதிரி எல்லா த்ரெட்டையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா இது ஒன்றோட ஒன்றா மிங்கிள் ஆயிரும். இந்த மாதிரி நான் இப்போ எப்படி பண்ணணும், செக்யூர் பண்ணி வைக்கணுங்கிறது தான் காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி லூஸாக இருக்கிற த்ரெட்டை ரிமைனிங் த்ரெட்டை நல்லா சுற்றிக்கணும். சுற்றிட்டு இதில் செலோ டேப்பை ஒட்டி தான் நம்ம செக்யூர் பண்ணி வைக்க போகிறோம். அப்படி வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகாது. நிறைய த்ரெட்டு இதனாலே வேஸ்ட் ஆகும். நம்ம எடுக்கும்போது இது அதிகமாக சிக்க நம்மளால் எடுக்கவும் முடியாது. மேக்ஸிமம் அதை கட் பண்ணி தான் போடணும். நிறைய த்ரெட்டு இதனால் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எண்டில் ஒரு செலோ டேப்பை பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இது ரிமூவ் ஆகாது. நம்மளுக்கு வேணுங்கிற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க த்ரெட்டை நல்லா சுற்றிட்டு ஒரு சின்ன பீஸ் செலோ டேப்பை மட்டும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது செலோ டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அதேமாதிரி செலோ டேப்பை போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சிட்டிங்கன்னா இது பாக்ஸில் போட்டு வச்சாலுமே சரி, எதில் வச்சாலுமே ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு சிக்காகாமல் நல்லா நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு நூலும் ரொம்பவே வேஸ்ட் ஆகாது. மேக்ஸிமம் நான் எல்லா சில்க் த்ரெட்லேயுமே இந்த மாதிரி தான் செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். டிப் நம்பர் 4, இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை நம்ம மேக்ஸிமம் டபுள் த்ரெட்டாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி டபுள் த்ரெட்டில் ஒரு சின்ன அளவு லென்த் எடுத்து பின்னாடி எண்ட் நாட் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுவே பெரிய லீஃப் எதுவும் வரைகிறதுக்கு ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நம்ம சின்னதாக நூல் எடுத்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய தடவை அது சீக்கிரமே காலி ஆயிரும். எண்ட் நாட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாபின் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டை காலியான ஸ்விங் த்ரெட் இருக்கும் தெரியும், இதை மாதிரி இதில் இந்த சில்க் த்ரெட்டை நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாபின் கேஸ்லையும் சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். த்ரெட்டும் உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 5, இந்த மாதிரி 2 த்ரெட்டாக எடுத்து யூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டில் ஒரு நாட் போடுறோம். அந்த நாட் எப்படி போடணுங்கிறத தான் சொல்ல போயிட்டேன். இப்போது 2 த்ரெட்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஆள்காட்டி விரல்லையும் பெருவிரலையும் நல்லா பிடிச்சிட்டு 2 or 3 times 3 to 4 டைம்ஸே நல்லா சுற்றிட்டு இப்படி அந்த வெளியே நூலை மெதுவாக வெளியே எடுத்து இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். இந்த நாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே போட்டுக்கோங்க. இந்த நாட்டை சின்னதாக போட்டிங்கன்னா நம்ம கிளாத்தில் இருந்து
நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கும்போது நாட்டும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்கான நாட் போட்டால் தான் அந்த கிளாத்தில் இருந்து நம்மளுக்கு வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஸாக இன்னும் சில்க் த்ரெட்டை பற்றின டிப்ஸு ஃபார் பிகினர்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஆரி கற்றுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.